குட் மார்னிங் கைஸ். நம்ம வந்து 1000 ஒகேபரி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு வந்து 41லேருந்து 45 வரைக்கும் நாளையோட 50 வார்த்தை வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஒகேபரி புக்கு முடிச்சிட்டோம், அதோட ரிவிஷன் போயிட்டுருக்கு. இந்த 50க்குமே நான் ரேண்டமான டேஸில் அப்பப்போ வந்து ரிவிஷன் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் எனக்கும் மனசில் நிற்கணும்ல. உங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா டெய்லி 5 வார்த்தை ஒரு 10 நிமிஷம் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். பட் ஆனால் ஒரு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது மறந்து போயிடும். ரிவிஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா, அந்த அந்த வார்த்தை வந்து நமக்கு மண்டைக்குள்ள வந்து நிக்காது. ஸோ எப்படி வந்து நம்பர்ஸ் கூட பழகணும்பாங்க, மேத்ஸ் வரல அப்படின்னா. யாரையாவது அப்பப்போ கேட்க சொல்லுங்க. லைக் 13 இன்டூ 17னா என்ன? இந்த மாரி வந்து நம்பர்ஸ் கூட நீங்க பழகணும் அப்படின்னு. அப்பதான் அந்த ஸ்பீடு வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் அந்த வார்த்தைய நம்ம அடிக்கடி கேட்கணும், பார்க்கணும். நமக்குள்ளேயே அப்பப்போ சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிவிஷன், ரிவிஷன், ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா படிச்சதோட அது வேஸ்ட் ஆயிறக்கூடாதுல்ல. பண்ண ஒரு விஷயம் வந்து பயன் இல்லாம போயிறக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, இன்னைக்கு 5 வார்த்தைக்குள்ள நம்ம போலாம். வார்த்தை டர்பிட். டர்பிட் அப்படின்னா என்னன்னா, லைக் கிளவுடி, ஒபேக் ஆர் திக் வித் சஸ்பெண்டட் மேட்டர். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, ஒரு மாரி சேறு சேறு எப்படி இருக்கும்? நல்லா படிஞ்சு போய், மணலு படிஞ்சு போய், கீழ என்னன்னே இருக்கிறதே தெரியாது நமக்கு. அதுதான் வந்து சொல்லப்போனா வந்து டர்பிட். ஒரு மாரி தண்ணிக்குள்ளன்னு பார்த்துட்டீங்கன்னா, கலங்கலான கலங்கலான அததான் வந்து இப்போ திக் வித் சஸ்பெண்டட் மேட்டர் அப்படிங்கிறது. சஸ்பெண்டட் மேட்டர்ங்கிறது பார்த்தா, ஒரு மாரி ரொம்ப ஃபைனான மணல்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள அப்படியே இருக்கும். ஒரு காலப்போக்குல அப்படியே நல்லா படிஞ்சிரும். படிஞ்சு கீழ ஒரு திக் லேயராவே அப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப தண்ணியே பார்க்கறதுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து கிளவுடியா இருக்கும் நமக்கு. ஒபேக் அப்படிங்கிறது வந்து லைட் கேனாட் பாஸ். இப்போ அந்த மாரி சேரா திக்கா இருக்கு. அதுல வந்து இப்போ நீங்க ஏதாவது லைட் பாஸ் ஆக முடியுமா? ஏன்னா கீழ என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாதுங்கிறப்ப ஊடுருவ முடியாத அதுதான் வந்து ஒபேக் ஆக்சுவலா. இந்த கண்ணாடி போடுவாங்க. அதுல கூட லென்ஸ் ரொம்ப ஒப்பேக் ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களோட அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறையும். அதுதான் வந்து ஒப்பேக் அப்படிங்கிறது என்னன்னா, ஊடுருவ முடியாத. லைட் கேனாட் பாஸ் த்ரூ. அதான் வந்து ஒப்பேக். தண்ணி அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஒரு கலங்கலான, ஒரு சேறு மிகுந்த இடம் அப்படிங்கிறது. அப்போ ஒப்பேக்குங்கிறது சொல்லப்போனா என்னதுன்னா, நான் டிரான்ஸ்பரண்ட். நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னா, ரொம்ப அ பார்க்க முடியுது. ஒரு கிளாஸ் இருக்கு. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அங்க இருக்கிறவங்க இங்கிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட். அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த ஒப்பேக். ஊடுருவ முடியாத, நான் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற மீனிங். சஸ்பெண்டட் மேட்டருக்கு என்ன சொன்னேன்? லைக் ரொம்ப ஃபைனா இருக்கக்கூடிய இந்த சாலிட் கிரெயின்ஸ்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள இருக்கும்போது அப்பதான் அந்த கிளவுடி நேச்சரே இருக்கும். அது அப்படியே காலப்போக்குல படிஞ்சு இருக்கும்போது தான் இந்த டர்பிடுங்கிற ஒரு நிலை வருது. ஒரு மாரி சேறு, சேறு நிறைந்த அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். ஓகே. இதுக்கு வேற என்ன மீனிங் இருக்கு அப்படின்னா, மட்டி வாட்டர். மட்டுனாலும் என்னது? இந்த மாரி சேறு, சகதி அதான் மட்டி. மர்க்கி மட்டி கூடயே சேர்த்து மர்க்கியும் படிச்சிரலாம். ரொம்ப திக்கா படிஞ்சு இருக்கிற அந்த நிலை. ஒப்பேக் அப்படின்னு இப்பதான் சொன்னேன். நான் டிரான்ஸ்பரண்ட். கிளவுடி அப்ப அந்த மாரி தண்ணி எப்படி இருக்கும்? கலங்கலா இருக்கும். கிளவுடியா இருக்கும். எக்ஸாம்பிள் அதான் குடுத்துருக்காங்க. த டர்பிட் வாட்டர்ஸ் ஆஃப் த ரிவர். கலங்கலா இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட்டர். சேறுத்தன்மை மிகுந்த அப்படிங்கிற எல்லா மீனிங்கும் இங்க போடலாம். 2வது வார்த்தை எருடைட். இத பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எரும மாடுன்னு நம்மள திட்டுவாங்க. அறிவில்லையா அப்படின்னு. எரும மாடுக்கு பதிலா எருடைட்ன்னு மாத்துனா அப்படியே ஆப்போசிட் மீனிங் போல. ரொம்ப அறிவாளியா இருக்கிறது தான் வந்து எருடைட் அப்படிங்கிறது. ஸோ சினானிம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப படிச்ச, ஸ்காலர் ரொம்ப ஸ்காலரா இருப்பாங்க. ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்ஸ், வெல் எஜுகேட்டட், நாலேஜபிள் எல்லாமே ஈஸியான வார்த்தை. எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். ஹி வாஸ் ஸோ எருடைட். அவன் ரொம்ப புத்திசாலி. தட் என்னது? ஒன்லி மென் ஹூ வேர். மேன்ங்கிறது சிங்குலர். மென். ஸோ வேர் மென் ஹூ வேர் ஹிஸ் ஈக்குவல்ஸ் இன் ஸ்காலர்ஷிப் குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அவன் கூட ஸ்காலர்ஷிப்ல ஈக்குவலா இருக்கிற ஆளுகளால மட்டும்தான் அவரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு அறிவாளியா. அவருக்கு ஈக்குவலா இருக்கிற ஆளுக்கு தான் அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியுமா. ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த சாட்டர்நைன். இதுவுமே அப்படிதான். நம்ம சாட்டர்ன் இருக்குல்ல மேல, நம்ம சனி கிரகம். சனி அவரையே வந்து ஒரு மந்தமானவர்னு சொல்லுவாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அதேதான். லைக் அ பர்சன் ஆர் தேர் மேனர் க்ளூமி அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு மாரி ரொம்ப டல்லா, மனசோர்வா இருக்கிறது. அததான் வந்து டல், க்ளூமி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சீரியஸா இருப்பாங்க. சோம்ப்ரே அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா, மந்தமானங்கிற மீனிங் தான். சோம்பேறின்னு நம்மள சொல்லுவாங்கல்ல. அத மாரி அதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான இந்த வார்த்தை எல்லாமே. மேட்ச் ஆகுது பாருங்களேன். சோம்ப்ரே அப்படின்னா மந்தமான அப்படிங்கிற மீனிங் தான்.
மந்தமான மெலங்கலிக் மியூசிக்னு சொல்லுவாங்க. ரொம்ப டல்லான மியூசிக்கு. மூடி அப்படிங்கிறது லைக் இப்போ நம்மளே ரொம்ப மூடியான ஒரு ஒரு மைண்ட் அப்படின்னா, ஒரு கன்ஃப்யூஷனான மைண்ட், ரொம்ப சோர்வான ஒரு மைண்ட், ஒரு மனநிலைய குறிக்கிறது. மிசரபிள் அப்படின்னாலே நமக்கு தெரியும். சேட். இந்த மிசரபிளுக்கு இன்னொன்னு வேற படிச்சிருக்கோம். விஆர்இ விரட்சிடுங்கிற ஒரு வார்த்தை. அதுவுமே எப்படின்னா, ரொம்ப ரெட்ச்டு லக்குன்னு கூட படிச்சுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுவும் சேடு தான். இப்போ நான் அடுத்தடுத்து போம்போது இந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ ரெட்சிடுன்னு ஏன் இங்க எழுதுறேன்னா, இதெல்லாம் முன்னாடி படிச்சிருப்போம். ஸோ டெய்லியுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் படிக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் ஒண்ணு பண்றேன்னா, அது எனக்கும் யூஸா இருக்கும். உங்களுக்கும் அது யூஸா இருக்குன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். ஸோ ரெட்ச்டுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரெட்ச்டு லக் அப்டின்னா ரொம்ப அன்லக்கி, அன்ஃபார்ச்சுனேட், மிசரபிள், சேடு இந்த எல்லா மீனிங்கும் வரும். அப்ப இங்க சோம்பரே, மெலங்கலி, க்ளூமி, சாட்டர்னைன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றோம் வேர்ட்ஸ. ஒண்ணுக்கொண்ணு இன்டர்கனெக்ட் பண்ணி. மொத 5 நாள்ல எனக்கு இது வரல. பட் இப்ப இது என்ன அறியாமலே இந்த இதெல்லாம் வருது. ஸோ அத சொல்லணும்னு நெனச்சேன். ரெட்ச்டு. யூசேஜ் என்னது? ஹி வாஸ் அ ராதர் சாட்டர்னைன் இண்டிவிஜுவல். லைக் ரொம்ப காமான, குவைட்டான ஒரு மாரி ஒரு ஒரு டல்லான ஆளு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஹூ நெவர் ஸ்போக் அன் அன்னெசசரி வேர்ட். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வந்து எப்பவுமே பேச மாட்டாரு. அப்படி ஒரு ஆளு. அப்படி ஒரு ஆள அப்ப நம்ம இனிமேல் எப்படி பேசலாம்? ஹி இஸ் அ சாட்டர்னைன் இண்டிவிஜுவல் அப்படின்னு. யாராவது உர்ருன்னு இருக்காங்கன்னா, இனிமே அவங்கள பார்த்து நம்ம என்ன நெனைக்கணும்? ஹி இஸ் அ சாட்டர்னைன் இண்டிவிஜுவல். ஹி இஸ் அ சாட்டர்னைன் பெர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசிக்கணும். அடுத்து அபெயன்ஸ் அப்படிங்கிறது. அபெயன்ஸ் என்னன்னா டெம்பரவரி டிஸ்யூஸ், அதாவது தற்காலிகமா நிறுத்தி வைக்கிற அபயன்ஸ் அப்படின்னு. எனக்கு அபயன்ஸை பார்த்ததும் என்னன்னா அபண்டன் ஞாபகம் வந்துச்சு. அபயன்ஸ் அபண்டன் அப்படின்னு. அபண்டன்ட் அப்படின்னா தனியா கைவிடுறது அப்படின்னு. இந்த அபயன்ஸும் கிட்டத்தட்ட கைவிடுறது, நிறுத்தி வைக்கிறதுங்கிற மாதிரி தான். டெம்பரவரியா அபயன்ஸுங்கிறது டெம்பரவரியா வந்து ஒரு இதை ஒரு புறக்கணிக்கிறது, தாமதமாகிறது, டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் வந்து அபயன்ஸ். எக்ஸாம்பிள் கீழே யூசேஜ் பாருங்களேன். த ப்ராஜெக்ட் வாஸ் லெஃப்ட் இன் அபயன்ஸ் ஃபார் த டைம் பீயிங். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்காங்கப்பா. லெஃப்ட் இன் அபயன்ஸ் அப்படின்னா கைவிட்டிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு. அப்போ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, சஸ்பென்ஷன், ஸ்டேட் ஆஃப் சஸ்பென்ஷன். சஸ்பெண்ட் ஆகிறது கூட நிறுத்தி வைக்கிறது தானே, விலக்கி வைக்கிறது. கொஞ்ச நாள் சஸ்பெண்ட், டெம்பரவரியா அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சஸ்பென்ஷன், ஸ்டேட் ஆஃப் சஸ்பென்ஷன், அ ஸ்டேட் ஆஃப் டார்மன்சி. இந்த டார்மன்சியை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லலாம் படிச்சிருப்போம். நம்ம அன்கிளைம் டார்மண்ட் அக்கௌண்ட்டும்பாங்க, இன்ஆக்டிவாக இருக்கிறது. அப்போ ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவ்னஸ் அந்த ப்ராஜெக்டில். புரியுதா? டார்மண்ட் அக்கௌண்ட். ஸோ டார்மன்சி, ஸ்டேட் ஆஃப் டார்மன்சி அப்படின்னா கொஞ்சம் அதில் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறது. ஸ்டேட் ஆஃப் லேட்டன்சி, லேட் தாமதமாகிறது. ஸ்டேட் ஆஃப் லேட்டன்சி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டேட் ஆஃப் அன்சர்டனிட்டினா எப்போ என்னன்னு இன்னும் வரைக்கும் தெரியாது. சர்டைனா ரொம்ப உறுதியான, கண்டிப்பான அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ஃபேர்ம் அப்படின்னு. அப்போ அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸ்டேட் ஆஃப் அன்சர்டனிட்டினா எப்போ என்னங்கிறதே தெரியாது. அதான் தாமதமாகிறது, இன்ஆக்டிவாக இருக்கிறது, இது எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது. அபயன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட டெம்பரவரி டிஸ்யூஸ் ஆர் டெம்பரவரி சஸ்பென்ஷன். அடுத்த டயாஃபனஸ் அப்படிங்கிறது. டயாஃபனஸ் அப்படிங்கிறதுனா ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய அப்படின்னு. மோஸ்ட்லி துணிகளில் வந்து சொல்லுவாங்களாம் டயாஃபனஸ் அப்படிங்கிற வார்த்தையை. எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி ஓர் அ டயாஃபனஸ் ட்ரெஸ் ஆஃப் பேல் கோல்டு. அவள் பேல் கோல்டில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட்டாக ஏரியாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. ரொம்ப டெலிகேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, டெலிகேட்னா ரொம்ப ஃபைனாக, ரொம்ப சாஃப்டா, ஃப்ரஜைல்னு சொல்லலாம். ஏன்னா, இது வந்து அதோட ஸ்ட்ரென்த்த குறிக்கிறது. ரொம்ப டெலிகேட் மெட்டீரியல்னா ரொம்ப தின்னா, ஈஸியா பிஞ்சக்கூடிய, அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா, இந்த சில்க் சாரீஸ்லாம் இருக்கும்ல, ரொம்ப சில்கியா இருக்கும்ல, அதுதான் ஃபைன், சாஃப்ட். ஃப்ரஜைல்னா ஈஸிலி உடையக்கூடிய. ஃப்ரஜைல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்த பத்தி பேசுறது. கிளாஸ் இஸ் அ ஃப்ரஜைல் மெட்டீரியல். ஏன்னா, கிளாஸ டப்புன்னு போட்டா உடைஞ்சிரும்ல, ஃப்ரஜைல். ஏன் அப்படின்னா, அது ஒரு டெலிகேட்டுங்கிறது ரொம்ப ஃபைனான அப்படிங்கிற மீனிங். அதான் லைட், டெலிகேட் அண்ட் டிரான்ஸ்லுசன்ட்ங்கிறது கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்ட் மாரி. லைக் வேற வேற மீனிங் 2மே. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்க கிளாஸ்க்கு இந்த சைடு இருக்கீங்கன்னா, அந்த சைடு உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. டிரான்ஸ்பரண்டா 2 சைடுக்கும் தெரியிறது. டிரான்ஸ்லூசன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப ம் எப்படி சொல்றது? அதாவது ஒளி வந்து உள்ள போயிட்டு வரும். உள்ள பாஸ் ஆகும். டிரான்ஸ்பரண்ட்னா நம்மளால 2 சைடும் பார்க்க முடியும். டிரான்ஸ்லூசன்ட்ங்கிறது அந்த மெட்டீரியல் வழியா லைட் பாஸ் ஆக முடியும். அப்போ இந்த டிரான்ஸ்லூசன்ட்க்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒபேக் சொல்லலாம். ஒபேக் நம்ம எங்க படிச்சோம் மேல? டர்பிட் அதுல படிச்சோம்.
அப்ப டர்பிடுக்கு வேற என்னென்ன பார்த்தோம்? மட்டி, மர்க்கி, வேற என்னங்க பார்த்தோம்? க்ளவுடி, சேருன்னு சொன்னேன். க்ளவுடியா இருக்கு அந்த சஸ்பெண்டட் மேட்டரு. மட்டி, மர்க்கி அவ்வளோதானே பார்த்தோம்? அவ்வளோதான் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஆமா. ரொம்ப திக்கா இருக்கிறது, ஒபேக் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஆப்போசிட் ஆஃப் டிரான்ஸ்பரன்ட், டிரான்ஸ்லூசன்ட் இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஒண்ணு ஒண்ணா படிக்க படிக்க. சரி, இப்ப வந்து இங்க இதுக்கு மீனிங் வேற என்னென்ன இருக்கு அப்போனா? ஷீர் இப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் தான். லைக் க்ளோத்ஸ்ல சொல்றது தான் இந்த ஷீர் அப்படிங்கிறது. ஒரு விசிபிலிட்டிய சொல்றது. விசிபிலிட்டி, டிரான்ஸ்பரண்ட், சீ த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. சீ த்ரூனா பார்க்க முடிகிற, ஷீர், சீ த்ரூ, விசிபிலிட்டிய சொல்றது. ரொம்ப ஃபைனானது நாங்க ஆல்ரெடி எழுதியிருக்கேன்ல. ஃபைன், ஃப்ரெஜைல், சாஃப்ட், அல்ட்ரா ஃபைன், டெலிகேட், லைட்டான மெட்டீரியல், ரொம்ப லைட் வெயிட், தின்னா இருக்கக்கூடியது. ஸோ, ஷி வோர் அ டயஃபனஸ் ட்ரெஸ் ஆஃப் பேல் கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இன்னைக்கான ஒரு 5 வார்த்தை ஈஸியா இருந்துச்சு. ஸோ, டர்பிட் அப்படிங்கிறது ஒரு வாட்டர்ல இருக்கக்கூடிய கலங்கலான தன்மைய சொல்றது. சேறு, சகதி. ஸோ, மர்க்கி, மட்டி, திக், ஒப்பேக், க்ளவுடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எரோடைட் அப்படின்னா, எரும மாடுன்னு அறிவில்லையான்னு திட்டுவாங்க. கொஞ்சம் அந்த வார்த்தைய மாத்தி எரோடைட் அப்படின்னு போட்டா ரொம்ப நாலேட்ஜபிள் அப்படிங்கிற மீனிங். ஸோ, ஹி வாஸ் சோ எருடைட். அவன் ரொம்ப அறிவாளி, புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். சர்டனுக்கு என்ன படிச்சோம்? சர்டன்ங்கிற கிரகத்த இது பண்ணோம். சனி பகவான் ஒரு மந்தமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மந்தம்ங்கும்போது நெறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ சேர்த்துக்கலாம். க்ளூமி ரொம்ப டல்லா இருக்கிறது. சோம்ப்ரேனா மந்தமான. மெலங்கலி ரொம்ப டல்லான சோகப்பாட்டு. மூடி, மிசரபிள், ரெட்ச்டுங்கிற வார்த்தைய கூட இங்க சேர்த்துக்கலாம். அபயன்ஸ் அப்படிங்கிறது அபண்டன்ட்ங்கிற மாரி மீனிங். கைவிடப்பட்ட, தற்காலிகமாக கைவிடப்பட்டங்கிற மாரி மீனிங். சஸ்பென்ஷன், ஸ்டேட் ஆஃப் சஸ்பென்ஷன், ஸ்டேட் ஆஃப் டார்மன்சினா டார்மன்ட் அக்கவுண்ட் மாரி இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸ்டேட் ஆஃப் லேட்டன்சி லேட் ஆகுது, தாமதமான ஒரு நிலை. ஸ்டேட் ஆஃப் அன்சர்டைனிட்டி எப்போ என்னங்கிறதே தெரியாத ஒரு நிலை. அடுத்து டயஃப்னஸ் ரொம்ப லைட்டா டெலிகேட்டா டிரான்ஸ்லூசன்ட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது ரொம்ப ஃபைன் சாஃப்ட் ஃப்ரெஜைலா இருக்கும். ஷீர் ஃபைன் அல்ட்ரா ஃபைன் டெலிகேட் லைட் வெயிட் தின். ஷி ஓர் அ டயஃபனஸ் ட்ரெஸ் ஆஃப் பேல் கோல்டு ரொம்ப ஏரியா ப்ரீதபிளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு. அவ்வளோதான் இன்னைக்கான 5 வார்த்தை முடிஞ்சிருச்சு. திருப்பியும் சொல்றேன் ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் நாளைக்கு. டாடா பை பை.